சீர்வதில் புயலில் எனும் கர்த்தாவை உங்கள் சிரிச்ச முகம் தெரிந்தையா கர்த்தாவை மாறிவளர்ந்து வாழ்வினிலும் கர்த்தாவை உங்கள் மலர்ந்த முகம் தெரிந்தையா கர்த்தாவை எல்லோரும் எழுந்து நின்று இந்த ஆண்டவரை போற்றி புகழ்வோம். ஒரு பட்டன் ஃபோன் என்னிடம் இருக்கிறது. அதனுடைய உரிமையான ராபர்ட் அல்ல. அவர் வந்து சொல்லிட்டு போயிட்டார். யார் தொலைத்தார்களோ அதை என்னிடமிருந்து பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சாங்கர் தைனேஸ்வராஜ் என்ற நாம் சமீபத்தில் நேற்றைய தினம் அந்த ஃபோனிலிருந்து நீங்கள் கால் பண்ணியிருக்கீங்க. அதனால் யார் தொலைத்தீர்களோ என்னிடமிருந்து பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சினிவரும் புயலின் கர்த்தாவே உங்க செஞ்ச முகம் தெரியுடையா கர்த்தாவே மாறிவரும் வாழ்வினிலும் கர்த்தாவே உங்க மறந்த முகம் தெரியுடையா கர்த்தாவே கர்த்தாவே உங்க மறந்த முகம் தெரியுடையா கர்த்தாவே படுக்கையிலும்
கர்த்தாவே உங்க கணித முகம் திரியுடைய கர்த்தாவே உங்க கணித முகம் திரியுடைய கர்த்தாவே கற்றடிக்கும் கடல் பொங்கு அரைவாயும் புயல் அடிக்கும் கற்றடிக்கும் கடல் பொங்கு அரைவாயும் புயல் அடிக்கும் கத்தரின் கரமின்றை தங்குது கத்தரின் கரமின்றை தங்குது சிறிவன் புயலின் கர்த்தாவே சிறுச்ச முகம் திரியுடைய கர்த்தாவே Kalinanu na Prabhuva, Ninavu Momo Sudha na Prabhuva. Kadangamichi Kalinanu na Prabhuva, Ninavu Momo Sudha na Prabhuva. Madhina Jeevinanu na Prabhuva, Nivisana Vadana Sudha na Prabhuva. Madhina Jeevinanu na Prabhuva. Nisana Susthananda Prabhuva, Nisana Susthananda Prabhuva, Nisana Susthananda Prabhuva. Kalavichan Sundarabungan, Alladu Kottanu Panadachan, Kalavichan Sundarabungan, Alladu Kottanu Panadachan, Prabhudani Sindhan Pranatachenu. பிரபுதனை சேர்த்தது நல்ல காட்சியோ சிறிவரை புயலின் கர்த்தாவே ஒரு சிறுச்சமுகம் திரியுடைய கர்த்தாவே கடலையும் சீரது காத்துக்கு பயந்து நீங்கள் ஓடுது காமேகம் நடக்குது கடலையும் சீரது காத்துக்கு பயந்து நீங்கள் ஓடுது துன்பங்கள் தாக்குது விரட்டி விரட்டி பார்க்குது துன்பங்கள் தாக்குது விரட்டி விரட்டி பார்க்குது இது தெரியாது கலங்காது இயேசு குரல் கேட்குது இது தெரியாது கலங்காது இயேசு குரல் கேட்குது இலேனோ ஓ ஓ இலேனோ கையா கையா இலேனோ ஓ ஓ இலேனோ கையா கையா கண்டுவழிச்சு பழகல நம்ம அண்டி வரும் துன்பத்துக்கு வரவில்லை கண்டுவழிச்சு பழகல நம்ம அண்டி வரும் துன்பத்துக்கு வரவில்லை ஒரு கடவுள பழகல இருக்கையிலே வரவில்லை ஒரு கடவுள பழகல இருக்கையிலே பயமில்லை கையா 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 சிறிவரும் புயலிலும் கர்த்தாவே உங்க சிரிச்ச முகம் திரியுடைய கர்த்தாவே மாறிவரும் வாழ்விலும் கர்த்தாவே உங்க வளர்ந்த முகம்
தெரியுதையா கத்தாவே கத்தாவே உங்க மலர்ந்த முகம் தெரியுதையா கத்தாவே. நண்பர்களே, இதெல்லாம் சாப்பிட்ட உடனே அப்படியே தூக்க மயக்கமாக இருக்கும் சில பேருக்கு. அதனால் உட்கார்ந்தவுடன் அப்படியே தாளாட்டு பாடுற மாதிரி சில பேர் அப்படி தூக்காது. அதனால் இப்போ நம்ம எல்லாம் என்ன செய்ய போகிறோம், உற்சாகமாக கை தட்டணும். கை தட்டி ஆண்டவரை நாம் துதிக்க போகின்றோம். பேசலாம். அல்லேலூயா. கை தட்டி துதிக்கலாமா? ஆண்டவருக்கு நம்ம கும்மி பாட்டு பாட போகிறோம். பேசலாம். என்ன பாட்டு? கும்மி பாட்டு. அதனால் எல்லாரும் கும்மி அடிக்கணும்னா கையை அடிச்சாலும் கும்மி, அதுக்கு பேர். இல்லைனாக்கா அது டம்மி. பேசலாம். அல்லேலூயா. எல்லாரும் கை தட்டி ஆண்டவரை நாம போட்டு போகின்றோம். கும்மியடி தமிழ்நாடு முழுவதும் தூங்கிடத்தை கொட்டி கும்மியம் நம்மை தட்டி சாசுகள் கோயிலை இயேசுவை கண்டோம் கும்மியம். இப்படி அதாவது பார்த்துக்கணும். கும்மியடி தமிழ்நாடு முழுவதும் தூங்கிடத்தை கொட்டி கும்மியடி நம்மை தட்டி சாசுகள் கோயிலை இயேசுவை கண்டோம் கும்மியடி. ஓகேவா? பேசலாம். தமிழ்நாடு முழுவதும் பொங்கிடத்தை கொட்டி கும்மியடி. கும்மியடி தமிழ்நாடு முழுவதும் பொங்கிடத்தை கொட்டி கும்மியடி நம்மை தட்டி சாசுகள் கோயிலை இயேசுவை கண்டோம் கும்மியடி. நம்மை தட்டி சாசுகள் கோயிலை இயேசுவை கண்டோம் கும்மியடி. இயேசுவை கண்டோம் கும்மியடி. இயேசு ராஜாவை கண்டோம் கும்மியடி. இயேசுவை கண்டோம் கும்மியடி. இயேசு ராஜாவை கண்டோம் கும்மியடி. நம்மை தட்டி சாசுகள் கோயிலை இயேசுவை கண்டோம் கும்மியடி. நம்மை தட்டி சாசுகள் கோயிலை இயேசுவை கண்டோம் கும்மியடி. மந்திரம் புரிஞ்சி கொச்சிக்கு கும்மியடி. நாட்டு கருத்து மாய மந்திரம் புரிஞ்சி கொச்சிக்கு கும்மியடி. செத்துல கிடந்த நம்மைய தேவன் குத்தி எடுத்தார் கும்மியடி. செத்துல கிடந்த நம்மைய தேவன் குத்தி எடுத்தார் கும்மியடி. இயேசுவை கண்டோம் கும்மியடி. இயேசு ராஜாவை கண்டோம் கும்மியடி. இயேசுவை கண்டோம் கும்மியடி. இயேசு ராஜாவை கண்டோம் கும்மியடி. நம்மை பிடித்த சாசுகள் போகின்ற இயேசுவை கண்டோம் கும்மியடி. நம்மை பிடித்த சாசுகள் போகின்ற இயேசுவை கண்டோம் கும்மியடி. கும்மியடி தமிழ்நாடு முழுவதும் பொங்கிடத்தை கொட்டி கும்மியடி. கும்மியடி தமிழ்நாடு முழுவதும் பொங்கிடத்தை கொட்டி கும்மியடி. நம்மை பிடித்த சாசுகள் போகின்ற இயேசுவை கண்டோம் கும்மியடி. சின்ன குமாரனை
பெற்ற சின்ன குமாரனை கண்ணகடச்சி கும்மியடி இயேசுவை கண்டோம் கும்மியடி இயேசு ராஜாவை கண்டோம் கும்மியடி இயேசுவை கண்டோம் கும்மியடி இயேசு ராஜாவை கண்டோம் கும்மியடி நம்மை பிடித்த பிசாசுகள் போயிருந்த இயேசுவை கண்டோம் கும்மியடி நம்மை பிடித்த பிசாசுகள் போயிருந்த இயேசுவை கண்டோம் கும்மியடி கும்மியடி தமிழ்நாடு முழுவதும் பொங்கிடத்தை கொண்டி கும்மியடி கும்மியடி தமிழ்நாடு முழுவதும் பொங்கிடத்தை கொண்டி கும்மியடி நம்மை பிடித்த பிசாசுகள் போயிருந்த இயேசுவை கண்டோம் கும்மியடி நம்மை பிடித்த பிசாசுகள் போயிருந்த இயேசுவை கண்டோம் கும்மியடி 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 தமிழ்நாடு முழுவதும் பொங்கிடத்தை கொண்டி கும்மியடி நம்மை பிடித்த பிசாசுகள் போயிருந்த இயேசுவை கண்டோம் கும்மியடி இயேசுவை கண்டோம் கும்மியடி இயேசு ராஜாவை கண்டோம் கும்மியடி நம்மை பிடித்த பிசாசுகள் போயிருந்த இயேசுவை கண்டோம் கும்மியடி. Praise the Lord. Hallelujah. நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, மரியே வாழ்க, இயேசுவுக்கே புகழ். அனைவரும் அமர்வோம். நண்பர்களே, ஆண்டவருடைய பிரசனத்தில் யாரும் சத்தம் போடக்கூடாது. அந்த காலையிலிருந்து கேட்ட வார்த்தைகள் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம இழந்திருக்கிறாங்க. யாரும் சத்தம் போட வேண்டாம். எல்லோரும் அமைதியாக இருக்கும். பேசலாம். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, மரியே வாழ்க. இந்த காலத்துலலாம் லத்தீன்ல தான் பூசை வைப்பாங்க. தமிழ்லாம் பூசை இருக்காரு அந்தந்த லாங்குவேஜ். அதுவும் சாமியார் மக்களை பார்த்து பூசை வைக்க மாட்டார். இந்த சைடு வீடத்தை திரும்பி பார்த்து தான் பூசை வைப்பாங்க அந்த காலத்தில். லத்தீன்ல பூசை வைக்கும்போது உபதேசியாருக்கு மட்டும்தான் பதில் தெரியும், மக்களுக்கு தெரியாது. அதனால தான் அந்த வயசானவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா பூசை ஆரம்பிச்சிட்டாலே கையில் ஜவமாலை எடுத்துருவாங்க. அது எங்கே ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த பழங்காலத்தில் பூசை ஆரம்பிக்கும் பொழுது, ஏன்னா லத்தீன் தெரியாது, சரி அவர் பாட்டு ஜெபிக்கிட்டு நம்ம பாட்டு நம்ம ஜெபிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஜவமாலை எடுத்து ஊற்ற ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ ஞாயிற்றுக்கிழமை வருது, உபதேசியாரை கூப்பிட்டுருக்காரு சாமியார், இன்னைக்கு சண்டே, அதனால் ஒரு 1/2 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்து கிச்சனில் வச்சுட்டு பூசிக்குவா அப்படின்னு சொல்லிட்டார். அவர் சிக்கனை வாங்கிட்டு வந்து கிச்சனில் வச்சுருக்கிறாரு. அது பூனை வேட்டுக்கு போயிடுச்சு. இதை எப்படி தெரியப்படுத்துறதுன்னு அவருக்கு தெரியல. அதனால இவர் பூசி ஆரம்பிச்சிட்டார். லத்தீன்ல பதில் யார் சொல்லணும்? உபதேசியார் தான் சொல்லணும். என்ன சொல்றதுன்னு தெரியாம அவர் பிரிக்கு போய் நின்றுட்டுருக்கிறார். இப்ப லத்தீன்ல ஆண்டவரை இறக்கமாயிரம் யார் பாடணும் அப்படின்னா உபதேசியார் தான் பாடணும். அப்ப அவர் எப்படி பாடுவாங்க அப்படின்னா, அந்த வார்த்தையை இவ்வளவு நேரம் லென்த்தா பாடுவாங்க. இப்ப இவர் பாடணும் ஆண்டவரை இறக்கமாயிரம். இவர் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கிறது கோழி தெரிய பூனை திறந்து போயிடுச்சு, எப்படி தெரியப்படுத்துறது தெரியாம அவர் அங்கே ஆரம்பிக்கிறார். கோல் தெரிய பூனதானே தின்போச்சி சாமி. இங்கிருந்து சாமியார் பரவாயில் மக்கள் நினைச்சுக்கிட்டாங்க புதுசா வந்து ஒரு பாட்டு புரிஞ்சுட்டாங்க. இதே மாதிரி வருது. ஆக ஒரு தப்பு நடக்கிறப்ப அதை தெரியப்படுத்துறதுக்கு மனிதன் சமய சந்தர்ப்பம் பார்க்கின்றான். இப்ப தெரியப்படுத்தலாமா, அப்புறம் தெரியப்படுத்தலாமா, இதுதான் சரியான சந்தர்ப்பமா அப்படின்லாம் மனுஷன் சமய சந்தர்ப்பம் பார்க்கின்றான். ஆனால்
எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சு நம்ம பாவியாக இருந்தால் எப்பொழுதும் நம்மை ஆசீர்வதிக்க இவர் நமக்காக காத்துக் கொண்டிருக்கின்ற தேவனாக இருக்கிறார். கரங்களை ஆண்டவரை சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. போற்றி இயேசுவே. மரியே வாழ்க. பிரியமானவர்களே, ஆகவே எவ்வளவு பாவங்கள் நமக்கு கட்டியிருந்தாலும் ஆண்டவருடைய பிரசன்னத்துல இன்னைக்கு முழுமையாக நம்ம ஒப்பு கொடுக்கிறப்ப இந்த ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார். இன்னைக்கு நம்ம முழுமையாக தேவனுடைய பிரசன்னத்தில் ஒப்பு கொடுப்போம். ஏன்னா சிங்கக்குட்டிகள் உணவின்றி பட்டினி கிடந்தாலும் ஆண்டவரை தேடுவோருக்கு ஒரு நன்மை குறைபடாது. காட்டுக்கு ராஜா எதுங்க? சிங்கம். அந்த சிங்கம் எப்படி பட்டினியா கிடந்தீங்க? அதாவது காட்டுக்கு இதை விட கொடூரமான மிருகங்கள்லாம் காட்டுல இருக்கு. ஆனா சிங்கத்தை தான் ராஜான்னு சொல்றோம். என்ன காரணம்? சிங்கத்தை விட வலிமை வாய்ந்த மிருகங்கள்லாம் இருக்குது காட்டுல. அதெல்லாம் சிங்கம், அதாவது அதெல்லாம் ராஜான்னு சொல்றாங்க. இந்த சிங்கத்தை தான் ராஜான்னு சொல்றோம். ஏன் அப்படின்னா எல்லா மிருகங்களும் இறை தேடி போகும். ஆனால் இருக்கிற இடத்துல இருந்துகிட்டே தனக்குரிய இறையை வர வைக்கக்கூடியது எது அப்படின்னா சிங்கம். அது உட்கார்ந்து இருக்கும். பசி எடுக்கிறப்ப வெளியே வந்து ஒரு கர்ஜனை செய்யும். அந்த கர்ஜனை சத்தத்தை கேட்டு அங்கங்க இருக்கிற மிருகங்கள் குறுக்கு நெடுக்கும் ஓடும். தனக்கென்று ஒரு மிருகத்தை வேட்டையாடி மீண்டும் அதே கோவக்கூடாது வந்து உட்கார்ந்த இடத்துல இருந்து அப்படியே இருக்கிற இடத்துல இருந்துகிட்டே ஒவ்வொரு நாளும் எல்லாத்துக்கும் அதுக்கு தீனி கிடைக்கும் அப்படின்னா கிடைக்காது. ஏன்னா எல்லா மிருகமும் பக்கத்துல இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்படியாப்பட்ட சிங்கமே பட்டினி கிடக்கலாம். ஆனால் ஆண்டவர் பிரசனத்தில் யார் உட்கார்ந்து இருக்கிறாங்களோ அவங்க தன்னுடைய வாழ்க்கையை எதையும் மிஸ் பண்ண மாட்டாங்க. அப்ப சிங்க குட்டிகள் உணவின்றி பட்டினி கிடக்க நேரம். அது உட்கார்ந்த இடத்துல இருந்துகிட்டே வராம போலாம். ஆனா ஆண்டவர் பிரசனத்தில் உட்கார்ந்து இருக்கிற நமக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் நமக்கு கையிலே கொண்டு வந்து கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் பிரசனத்துல நம்ம ஒன்றாக கூடி இருக்கிறோம் அப்படின்னாக்கா நமக்கு அளவு கிடந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு உலகத்துல நம்ம பல காரியங்களை, ஏன்னா நம்ம சாத்தான் என்ன செய்கின்றான், நம்மளை திசை திருப்புறதுக்கு பல காரியங்களை நம்ம கண் முன்னாடி வைத்துக் கொண்டிருக்கின்றார். ஒரு காலத்துல நாயன் ஆண்டவர் எனக்கு என்ன குறைவு அப்படின்னு சொல்லி இந்த காலம் போய் இன்னைக்கு டிவியை பார்த்து செல்போனை பார்த்து இன்னைக்கு மக்களுடைய மனநிலை நிறைய மாறி போய் டிவி என் ஆயன், எனக்கு என்ன குறைவு, சன் டிவி என்னை இழைப்பாறு செய்கின்றார், ராஜி டிவியில் எனக்கு புத்தியில் அளிக்கின்றார், மேலும் சாவில் இரு சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் ஆதித்யா சேனல் என்னோடு இருப்பதால் என் தீங்கிற்கு நான் அஞ்சினேன், சன் மியூசிக்கும் ராஜி மியூசிக்கும் என்னை தேற்றும் அப்படின்னு வச்சக்கண்ணு வாங்காம டிவியை வெறிக்க பார்த்துக்கிட்டே இருக்கிறது. ஒருத்தர் மனப்பாறைக்கு போயிட்டு முறுக்கு வாங்கிட்டு வந்திருக்கிறாரு அவங்க மனைவிக்கு. அந்த அம்மா சீரியல் பைத்தியம், இந்நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குவோம் அப்படின்னு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறப்பதான் இந்த அம்மா போய் தன்னுடைய வீட்டுக்காருக்கு ஒரு தோசையை வழங்கும். அடுத்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு இவர் வேண்டிட்டு இருப்பார், அந்த சீக்கிரம் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் போடு ஆண்டவரைன்னு சொல்லி. ஏன்னா அப்பதான் இன்னொரு தோசை கிடைக்கும் இவருக்கு. அப்படிப்பட்ட குடும்பம், சூப்பரான குடும்பம். இவர் மணப்பாறைக்கு முறுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கிறார். அடியே மணப்பாறை முறுக்கு டிவியை பாருடி அப்படின்னு. அப்படியே டிவி பெட்டி மேல வச்சுட்டு போங்க, விளம்பரம் போடுறப்ப சாப்பிடுறேன் வச்சுட்டு அவர் சாப்பிட போயிட்டார். இந்த அம்மா விளம்பரம் போறப்போ ஒரு முறுக்கு எடுத்து வாயில வச்சிருக்கு, ஒரே கசப்பு. என்னங்க மணப்பாறை முறுக்கு நல்லா இருக்கு, ஒரே கசப்பா இருக்குது. அப்படியே தின்னு பார்த்து தானே வாங்கிட்டு வந்து லைட்டு போட்டு பார்த்தா அந்த அம்மா கொசு ஊற்றி சுருளத்து வச்சுட்டு அந்த ஆள் வாங்கிட்டு வந்த முறுக்கு அண்ணாண்ட இருக்கு. பிரியமானவர்களே, நம்ம கவனத்தை திசை திருப்புகின்ற பல காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில். முதலில் பரலோக ராஜ்யத்தை தேடி ஆண்டவரை நம்ம தேட வேண்டும். ஒரு வாரத்துல முதல் நாள் எது? ஞாயிற்றுக்கிழமை. அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை மனுஷன் எத்தனை நாள் கடவுள் படைக்கிறது? 6வது நாள். மனுஷன் எத்தனை நாள் கடவுள் படைக்கிறாரு? 6வது நாள். அவன் இந்த உலகத்துக்கு வந்த உடனேயே அவன் பார்த்த முதல் நாள் எது அப்படின்னா கடவுளுடைய பார்வையில் அது 7வது நாள். ஆனால் மனுஷனுடைய பார்வையில் அதுதான் முதல் நாள். அப்ப அந்த ஓய்வு நாளில் என் பிள்ளைகளுக்கு, அந்த 7வது நாள் கடவுளுக்கு, ஓய்வு நாளில் என் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை சேர்த்து வைத்திருக்கின்றேன் என்று சொல்கின்றார். அந்த 7வது நாள் தான் நமக்கு முதல் நாள். அந்த முதல் நாள் சண்டே. அப்ப இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் சேர்த்து வச்சிருக்கிறாருன்னா அன்னைக்கு அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொண்டால்தான் அந்த வாரம் முழுக்க நம்ம செய்கின்ற காரியங்கள் ஆசீர்வாதமாக மாறும்.
Praise the Lord. Hallelujah. ஒரு பங்குல 500 குடும்பம், ஆனா பூசைக்கு வர்றது பார்த்தா 300 குடும்பம் மட்டும் வர மாட்டேங்குது. சாமியார் எவ்வளவு அட்வைஸ் பண்றாரு, பூசைக்கு வாங்கயா அப்படின்னு. ஆனா கேட்கிற மாதிரி தெரியல. சாமியார் டென்ஷன் ஆகி என்ன பண்ணிட்டாரு, சண்டே மாஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. நம்ம திருச்சபை இறந்து போய்விட்டது, அடக்க சடங்கு சரியாக 8 மணி பூசையில் நடக்கும் அப்படின்ட்டார். ஊர்ல உள்ளவங்க யோசிக்கிறாங்க, நம்ம ஊர்ல யாராவது திருச்சபையில் ஒருத்த மண்டையை போட்டாங்களா, யாராவது நாளைக்கு ஒருவேளை போகாம இருந்து சொந்தக்கார பையனா இருந்து போகலைனாக்க கோச்சிக்கு போறாங்க. அட்லீஸ்ட் ஊருக்குள்ளே ஒருத்தன் திருச்சபையில் இருந்திருக்கிறான், அவனை பார்க்காம இருக்கிறது எவ்வளவு பெரிய குற்றம். அட்லீஸ்ட் அதை போய் பார்த்துட்டு வந்துடும் கடைசியில அப்படின்னு ஊரே திறந்து வந்து பூசை. சாமியார் சவப்பெட்டி முன்னாடி வச்சிருந்திருக்கிறாரு, மூடி வச்சிருந்திருக்கிறாரு. ஒரு பையன் பூசைக்கு வரல, உள்ள இருக்கிறது யாரு எட்டி பார்த்துட்டு போயிடலாம், அதுக்காக வந்திருக்கிறாங்க. பூசை முடிகிற வரைக்கும் சாமியார் சவப்பெட்டி திறக்கவே இல்லையே, பூசை முடிஞ்சிருக்குது சொல்லியிருக்காரு. இப்போ உள்ள இருக்கிறது யாருன்னு தெரியும், அவ்வளவுதானே. ஆனா கூட்டமா வந்து எட்டி பார்க்க கூடாது. ஆண்கள் ஒரு பக்கம் வாங்க, பெண்கள் ஒரு பக்கம் வாங்க, ஒவ்வொரு ஆளாதான் வந்து எட்டி பார்க்கணும் அப்படின்னு இருக்காரு. ஒரு ஆள் ரொம்ப ஆர்வமா போய் இப்படி எட்டி பார்த்தா சாமியார் முகம் பார்க்குற கண்ணாடி உள்ள போய் வச்சிருக்காரு. எட்டி பார்த்தா அந்த ஆள் முகம் சத்தம் உடம்பு சைலண்டா போ. அதுக்குள்ள கடைசியில் இருக்கிற ஒரு ஆளுக்கு அவசரம் தாங்க முடியல. அவர் கேட்கிறார், மாப்பிள்ள உள்ள யார் இருக்கிற, நீயே போய் பார்த்து தெரிஞ்சுக்கிறா போனா. அந்த ஆளு டென்ஷன்ல கத்திட்டு போக ஆரம்பிச்சான். அப்பதான் அவர் சொன்னார், திருச்சபை என்பது நீங்க பூசைக்கு வரலைன்னா இந்த திருச்சபை இறந்து போய்விட்டது. ஆகவே இந்த நாளிலே இந்த முதல் நாள் நமக்கு எது அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை இவ்வளவு பேர் அணிதிரண்டு வந்து இந்த நாள் முழுக்க ஆண்டவருக்காக வார்த்தை கேட்கணும் வந்து உட்கார்ந்துருக்கீங்கள. இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் நிச்சயம் உங்கள் வாழ்நாள் முழுக்க உங்களோடு தரும். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. பிரியமானவர்களே, ஆகவே இன்னைக்கு இந்த குணமளிக்கக்கூடிய வழிபாட்டை நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல விழைக்கின்றேன். ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, அதாவது நாக்குல வல்லமை இருக்கின்றதா இல்லையா, நமக்கு நாக்குல வல்லமை இருக்கின்றதா இல்லையா. தொடக்கத்தில் ஆதாம் ஏவாளுக்கு அந்த வல்லமை இருந்தது. எதுல? நாக்குல. ஏன் அப்படின்னா ஒரு சொல்லால் உலகத்தை ஆண்டவர் படைத்தார். மரம் செடி உண்டாக, மனுஷன் உண்டாக, எல்லாமே உருவானது ஒரு வார்த்தையில அப்படியே உண்டு பண்ணிட்டு போனார். இப்ப தமது சாயலாகவும் தமது உருவத்திலும் மனுஷனை படைத்த அவனுக்கும் அந்த நாட்கள வல்லமை ஆண்டவர் கொடுத்திருப்பாரா, கொடுத்திருக்க மாட்டாரா? கொடுத்திருப்பார். பேசலாம். அத நம்ம ஆதாம் ஏவாளை ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வந்து வைத்தார் 2 காரியத்தை செய்வதற்காக என்று வேதம் சொல்லுகின்றது. என்ன அப்படின்னா, நிலத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் என்று வேதம் சொல்லுகின்றது. பேசலாம். தொடக்கம் 2:15. ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் ஆண்டவராய் கடவுள் மனிதனை அங்கே கொண்டு வந்து குடியிருக்க செய்தார். இப்ப 2 காரியத்திற்காக ஆதாம் ஏவாளை கொண்டு வந்து அங்கே வைக்கின்றார். பண்படுத்த, பாதுகாக்க. இப்ப பாதுகாக்கிறதுக்கு ஆயுதம் தேவையா? சொல்லுங்க. ஆனா என்ன போதும், பாதுகாக்க பண்ணணும் அந்த இடத்துக்கு நம்ம பாதுகாப்பா நிக்கலாம். இப்ப நிலத்தை பண்படுத்துறதுக்கு ஆயுதம் தேவையா, தேவையில்லையா? ஆண்டவர் ஆயுதத்தை எங்கேயாவது அங்க சப்ளை பண்ணதாக பைபிள்ல வசனம் வருதா? இல்ல. அப்ப எப்படி அந்த நிலத்தை அவங்க பண்படுத்திருப்பாங்க? அந்த நாவிலே அந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார். பேசலாம். ஒருவேளை இங்க இருக்கிற எல்லாருக்கும் அந்த பவர் இருந்துச்சுன்னா எத்தனை பேர் பூசிக்கு வருவீங்க? கைத்துங்க. நீங்க சொல்றதெல்லாம் நடக்குதுன்னு வச்சுக்கலாம். உங்க நாட்டுல இருந்து அப்படிப்பட்ட ஒரு பவர் ஆண்டவர் கொடுக்குறாரு. எத்தனை பேர் பூசிக்கு வருவீங்க? பேசலாம். சூப்பர் மார்க்கெட்ல இருக்கிற எல்லா மளிகை சாமானும் எங்க வீட்டிற்கு வந்து சேர்ந்து விடுங்க அப்படின்னு வீட்டுல உட்காந்து அப்படியே பேக் பண்ணி அப்படியே வந்து இறங்குது. நாட்டுல ஒரு வளம் இருக்குன்னு வச்சுக்கலாம். சண்டே இன்னைக்கு மட்டன் கடையிலிருந்து 1 கிலோ மட்டன் வந்து சேர்ந்து விடுங்க, வந்துடுது. குழம்பாக மாறுக அப்படின்னு பெண்கள் வீட்டுல அது குழம்பா வந்துருக்கு. ரைசலாம். எது சேரணுமோ அது மட்டும் சேருது. இப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் ஆண்டவர் கொடுத்திருந்தா நம்ம வீட்டில் உட்காந்துட்டே சொல்லுவோம், சாமியார் பூசை வைக்கிறப்ப நன்மை மட்டும் வீட்டிற்கு வந்து சேர்ந்து விடுங்க. ரைசலாம். அல்லேலூயா. சொல்லுவோமா, சொல்ல மாட்டோமா? பிரியமானவர்களே, அப்ப நாட்டில் அந்த வல்லம் இருந்தது. எப்ப இந்த வல்லமை போனுச்சுன்னா சாத்தானுக்கு நெளிவாக தெரிந்து விட்டது. என்ன அப்படின்னா, இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி.
ஆதாம் ஏவாள் 2 பேரையும் கடவுள் வச்சுக்கிட்டு இந்த மரத்தை சாப்பிடுங்க, இதை சாப்பிடாதீங்கன்னு சொன்னாரா? இல்ல ஆதாம் மட்டும்தான் ஸ்பாட் இருந்தார்? ஆதாம் மட்டும்தான் இருந்தார். இப்ப மனைவிக்கு எப்படி விஷயம் தெரிஞ்சிருக்கும்? கணவன் வழியாக தான் தெரிந்திருக்க வேண்டும். யாருக்கு? மனைவிக்கு. இந்த வருமா எல்லா இடத்துலையும் நீங்க போய் எல்லா பழத்தையும் சாப்பிட்டு இருக்காரு, ஆண்டவர் சொல்லியிருக்காரு, அந்த மரத்துக்கிட்ட போறப்ப பி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்ப யார சாத்தான் ஏமாத்திக்கின்றான் என்றால், அந்த ஆதாம்கிட்ட போய் ஏமாத்திருந்தாங்க. கடவுள் டைரக்டா சொல்லியிருக்காரு, நான் சாப்பிட மாட்டேன்னு ஸ்டெடியா சொல்லிடுவார். இப்ப ஏவாள் கடவுள் டைரக்டா சொல்ல, ஏவாள்கிட்ட போய் சாத்தான் சொல்லியிருந்தாங்க. இதை ஏன் திரும்ப சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க? இதை சாப்பிட்டா நீ கடவுளை போல ஆயிடுவ. அப்ப அந்த அம்மா என்ன நினைச்சிருக்கலாம்? அதனாலதான் புருஷன் நம்மகிட்டே இதை மறைச்சிருப்பானோ. அவன் கடவுளை போல ஆகிறதுக்காக பிளான் பண்ணி அதை சாப்பிட வேணாம்னு சொல்லியிருப்பானோ. இப்படியெல்லாம் இந்த சிந்தனைகள் ஓட யார் வழிவகுத்தது? சாத்தான். என்ன வந்தாலும் பரவாயில்ல, முதல்ல நம்ம தின்னுட்டு கொஞ்சம் வீட்டுக்கார்ட்ட போய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அங்கே போய் கொடுத்துருச்சு. இப்ப யார்கிட்ட கொடுக்குறா? பெண் ஆணிடம் கொடுக்கின்றார். அதுதான் வரதட்சணை. அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுறதுதான் இன்னைய நாள் வரைக்கும் போயிட்டே இருக்கு. அல்லேலூயா. இப்ப பெண் வீட்டுக்காரங்க தானே வரதட்சணை கொடுக்குறாங்க. யாருக்கு? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு. அதை தொடங்கி வச்சது யாரு அப்படின்னா நம்ம ஏவாள் தான். ஏன் அந்த பழத்தை தான் தின்னவங்க வச்சு தூக்கி போட்டு போயிருக்கலாம். அதை கொண்டுட்டு வந்து யார்கிட்ட கொடுத்தது? ஆதாம் வீட்டை கொடுத்தாச்சு. இப்ப பாவம் வந்து விட்டது. பிரியமானவர்களே, இப்ப எந்த நாக்குல அந்த வல்லமை இருந்ததோ, அந்த பழம் எப்ப அந்த நாக்குல போனுச்சோ அந்த அதிகாரம் சுத்தமாக போய்விட்டது. அது வரைக்கும் சொன்னதெல்லாம் பழிச்சிச்சு. இப்ப அந்த நாக்குல கட்டளை மீறி அந்த பழத்தை கொண்டு வந்து வச்சவுடன் செயலிழந்து போய்விட்டது. இப்ப மீண்டும் அந்த வல்லமை நமக்கு கிடைச்சிருச்சா இல்லையா அப்படின்னாக்கா, நானே பானிக்கு இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இதை உண்பவர்கள் என்றுமே வாழ்வார்கள் என்று சொன்னாரே அந்த நற்கரணை ஆண்டவர். இவர் வாழ்வு தரக்கூடிய மரத்தின் கனி. அதனால்தான் ஜபத்துல ஜெபமாலை சொல்றான், உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு. அப்ப அந்த கனி வாழ்வு தரக்கூடிய மரத்தின் கனி. அப்ப அந்த கனி தான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் பூசையில கனியை நாக்குல வைக்கிறப்ப போன அதிகாரம் நமக்கு திரும்ப ஆண்டவர் கொடுத்து விட்டார். நன்மை தீமை அறியக்கூடிய மரத்தின் கனி நாவிலே வைக்கப்பட்டு செயலிழந்து போய்விட்டது. பவர் போயிடுச்சு. ஆனால் வாழ்வு தரக்கூடிய மரத்தின் கனி இயேசு நம்ம நாவல உட்கார்றப்ப, நீங்க நாக்குல நன்மை வாங்கிட்டு ஒருவேளை வயிற்று வழியா இருந்தாக்கா வயிற்றுல கையை வச்சு ஒரு காரியத்தை சொல்லுங்க, ஆண்டவரே என் வயிற்று வலி இன்றோடு நீங்குவதாக. நிச்சயம் அது நடக்கும். நாட்டுல நன்மை வச்சுட்டு என் குடும்பத்தில் இருக்கிற கடன் பிரச்சனை தீர்வதாக சொல்லுங்க, நிச்சயம் நடக்கும். அது மாதிரி குழந்தை பாக்கி இல்லாதவங்க கர்ப்பப்பையில ஏதாவது ஃபால்ட்டுன்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்கலாம். நன்மை நாட்டுல வச்சுக்கிட்டு என் கர்ப்பப்பையில இருக்கிற எல்லா குறைபாடுகளும் நீங்குவதாக நிச்சயம் நடக்கும். தீர்மானவர்களே, ஏன்னா நம்ம நாட்டில் உட்கார்ந்துருக்கிறவர் வார்த்தையானவர். ஒரு சொல்லால் அந்த கடலை அடக்கியவர், காற்றை அடக்கியவர், இறையாதை சும்மா இரு என்று சொன்னவர். அவரை நாட்டில் வச்சுக்கிட்டு நீங்க சொல்லி பாருங்க, உங்க வாழ்க்கையிலும் அற்புதத்தை தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நன்றி இயேசுவே. ஏன்னா 24 மணி நேரமும் தண்ணியிலே இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு எது? நாக்கு தான். இப்போ ஒரு இடத்துல தண்ணி கிடக்குனாக்கா நம்ம நடந்து வரும்பொழுது அவங்கள பார்த்து சொல்லுவோம், அங்கே தண்ணி கிடக்கு, கொஞ்சம் பார்த்து வரோம். மழை பெஞ்சு அந்த இடத்துல சேரா இருக்குது, தண்ணி நிற்கிது, உடனே அவங்கள வரும்பொழுது சொல்லுவோம், அந்த இடம் கொஞ்சம் சேரா இருக்குது, தண்ணி இருக்குது, பார்த்து வரோம். அப்போ மற்றவங்களை எப்போ எச்சரிக்கை பண்ணுவோம்? எந்த இடத்துல தண்ணி இருக்குதோ அந்த இடத்துல வரும்போது பார்த்து வாங்குவோம். அப்போ 24 hours தண்ணியிலே இருக்கக்கூடிய நாக்கு மட்டும் நம்ம இஷ்டத்துக்கு பேசக்கூடாது, அதை கொஞ்சம் பார்த்து தான் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கின்றது. அல்லேலூயா. நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. ஏன்னா வேதம் சொல்லுகின்றது, வாழ்வதும் நாவாலே சாவதும் நாவாலே. சில பேர் வாய்ப்புள்ள பொழைச்சிக்கும் அப்படிமா. ஒரு இந்தியாவில் இராணுவத்துக்கு ஆட்களை செலக்ட் பண்ற ஒரு இன்டர்வியூ, அதை அட்டன் பண்ண ஒருத்தன் போயிருக்கான். 40 பேர் உள்ள போயிட்டு வர. இவன் எந்த கொஸ்டினும் ப்ரிப்பேர் பண்ணல. உள்ள போயிட்டு வர ஒவ்வொருத்தருக்கும் டீயை வாங்கி கொடுத்து,
உள்ள என்னென்ன கேள்வி கேட்குறாங்கன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுமாப்புல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கேள்விகளையும் இவன் கேதர் பண்ணி எல்லாத்தையும் இவன் நல்லா மெமரைஸ் பண்ணி ரெடியாக இருக்கிறான். உள்ளே போயிருக்கான். ஏன்னா காலையிலேருந்து கேட்ட கேள்விகளை தான் மறுபடியும் கேட்க போகிறாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை. உள்ளே போனவங்க இவன்கிட்ட 40 பேர்கிட்ட என்னென்ன கேள்வி கேட்டாங்களோ எல்லாத்தையும் இவன்கிட்ட கேட்குறாங்க. எல்லாத்துக்கும் டாக்டான்னு எல்லாத்துக்கும் அருமையாக பதில் சொல்லிடலாம். அப்பா நமக்கு வேலை கிடைக்க போகுது அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தில் அப்படியே தேங்க் காட் அப்படின்னு சொல்லி முடிச்சு பார்த்தா கடைசியாக அவங்கள்ட்ட ஒரு கேள்வி அப்படின்னு சொல்லி உலக வரைபடத்தை வச்சிருக்கிறாங்க. என்னடா அது எல்லாத்துக்கும் தான் பதில் சொல்லிட்டவே மறுபடியும் எதுக்கு இதை கொண்டு வந்து வைக்கிறாங்க அப்படின்னு ஒன்றும் தெரியாமல் எப்படி முடிச்சுட்டு இருக்கிறப்ப நம்ம இந்தியாவுக்காக நீங்கள் பணி செய்ய வந்திருக்கீங்க ராணுவத்தில். இந்த உலக வரைபடத்தில் இந்தியா எங்கே இருக்குன்னு காமிங்க அப்படின்ட்டாங்க. என்னடா அது எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்தாங்க, எதுவும் சொல்லிக் கொடுக்காம விட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே தேடி பார்த்துருக்காங்க. இந்தியாவை தப்பாக காமிச்சா வெளியே அனுப்பிச்சிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தேடி தேடி அழுவ ஆரம்பிச்சிருக்காங்க. ஏண்டா எல்லாத்துக்கும் நல்லா சொன்ன இதுக்கே அழுகுற, என் உயிருக்கு போனாலும் இந்தியாவை நான் காட்டி கொடுக்க மாட்டேன் சார். பேசலாம். வெரி குட், இப்படிப்பட்ட ஆள் தான் நாட்டுக்கு சேர்ற, யூ ஆர் செலக்டட் அப்படின்ட்டாங்க. பேசலாம். உண்மையிலே உனக்கு இந்தியா எங்க இருக்குன்னு தெரியாது, ஆனா சமாளிச்சா பாருங்க. அதான் நாக்கு வாயுள்ள பொழைச்சிக்கும்பா. ஆக நம்மளுடைய நாவு ஒரு மனிதனுக்கு ஒரு மிகப்பெரிய ஆயுதம். இந்த ஆயுதத்தை ஆண்டவரை புகழ்வதற்காக பயன்படுத்த வேண்டும். ஆண்டவருக்கு முன்பாக நம்ம பாவங்களை அறிக்கையிடுவதற்காக பயன்படுத்த வேண்டும். அப்படி அறிக்கையிடும் பொழுது ஆண்டவர் நமக்கு அபரிமிதமான ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்மை சிறப்பாக வழிநடத்துவார். பிரியமானவர்களே, நடந்த சில நிகழ்வுகளை உங்களுக்கு சுட்டி காண்பிக்கின்றேன். கூடலூர் என்ற பங்கு ஊட்டி மறை மாவட்டம். அங்கே 3 நாள் நற்செய்தி பணி செய்யறதுக்காக இந்த இறை வார்த்தை பகிர்வதற்காக நாங்கள் போயிருக்கோம். அதாவது பைபிளில் இருக்கிற ஒவ்வொரு வசனங்களும் எவ்வளவு ஆசீர்வாதம், அதை தான் உங்களுக்கு நான் சொல்ல வருகின்றேன். அங்கே இருக்கிற நாங்கள் போய் பிரேயர் நடந்த இடம் எப்படிப்பட்டதுன்னா பக்கத்தில் முதுமலைக்காடு, யானைகள் நடமாடக்கூடிய இடம். அதனால அந்த ஃபாதர் சொன்னார், சாயங்காலம் 4 மணியோட பிரேயரை க்ளோஸ் பண்ணிடுவோம் ஃபாதர், ஏன்னா அதுக்கப்புறம் மக்கள் ஊர் போய் சேரணும், ஊருக்குள்ள யானை வந்துடும் அப்படின்னா. சரின்னு சொல்லி 3 நாட்கள் நற்செய்தி கூட்டத்தை நான் முடிக்கிறோம். அப்போ 3ஆவது நாள் நான் சொன்னேன், உங்களுக்கு மனுஷனால ஏற்படக்கூடிய ஆபத்தை விட இந்த யானையினால ஆபத்து நிறைய இருக்குது. அதனால 91வது சங்கீதத்தை நான் பிரிண்ட் பண்ணி ஜெபமாக அந்த மக்களுக்கு கொடுத்து சொன்னேன். நீங்க காலையில் எழுந்திரிச்சவங்க அந்த ஜெபத்தை சொல்லுங்க, உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர் அப்படிங்கிற அந்த ஜெபம். நைட்டு படுக்கிறப்ப அதை சொல்லுங்க. அதை ரெகுலராக மக்கள் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நாங்கள் 2 மாதம் கழிச்சு மீண்டும் பங்குசாமியை கூப்பிடுறாரு. மீண்டும் மக்கள் ஜெபம் கேட்குறாங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு. மறுபடியும் போகிறோம். அப்போ முதல் நாள் அந்த மக்களை பார்த்து சொன்னேன், போன தடவை வந்துட்டு உங்கள்கிட்ட ஒரு பிரேயர் கொடுத்துட்டு போனேன், அந்த ஜெபத்தை எத்தனை பேர் சொன்னீங்க, என்ன அற்புதம் நடந்துச்சு, அதை சாட்சியாக சொல்லுவாங்க. அப்போ நிறைய பேர் சாட்சி சொல்ல வந்தார். அதில் ஒரு ஆட்டோ டிரைவர் ஒரு சாட்சி சொன்னார். அவர் சொன்னார், ஃபாதர் நீங்கள் கொடுத்த 91வது சங்கீதத்தை என் ஆட்டோவில் முன்னாடி ஒட்டி வச்சிருக்கிறேன். காலையில் ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பிரேயரை தான் சொல்லுவேன். மறுபடியும் நைட்டு பிரேயர் எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் அந்த ஜெபத்தை சொல்லிட்டு தான் ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்போ 3 பிறமத சகோதரர்கள் என் ஆட்டோவில் ஏறி உட்கார்ந்தாங்க. இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா காலை 10 மணி. அந்த ஆட்டோ ஓட்டிட்டு போறப்போ பட்டப்பகல்லே ஒரு யானை முன்னாடி இருந்துச்சு. அவர் சொன்னார், பின்னாடி இருந்தவங்க இறங்குறதுக்காக பார்க்குறப்ப இறங்காதீங்க, யானைகிட்ட மாட்டிக்கிங்க, உள்ளே உட்காருன்னு சொல்லிட்டு இந்த முன்னாடி இருந்த அந்த ஜபத்தை வாசிக்கிறார். உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர் எல்லாம் உள்ளவர் நிலையில் தங்கி. அந்த ஸ்பீடா வந்த யானை அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாகி மீண்டும் அது திரும்பி போய் கொண்டிருக்கின்றன. பேசலாம். பின்னாடி இருந்த ஆட்களுக்கு என்னங்க, ஒரு யானை ரிட்டர்ல போகுது, அது என்ன ஜெபம் என்று கொஞ்சம் ஜெராக்ஸ் போட்டு கொடுங்க, நாங்களும் சொல்லணும். இவருக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாம் பெரிய ஓட்டுறாங்க, நம்ம இவ்வளவு பெரிய யானை ஓட்டிட்டோமே, தேங்க் காட் அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சு பார்த்தா போன யானை இன்னொரு யானையை கூப்பிட்டு வருது. பேசலாம். சிங்கிளா வந்தது இப்ப டபுளா வருது. இப்ப பின்னாடி இருக்கிற ஆட்கள் கேட்குறீங்க, இப்ப யானை போறதுக்காக ஜெபம் சொன்னீங்களா, இல்லை எக்ஸ்ட்ரா அடிச்சுட்டு வரதுக்கு ஏதாவது சொன்னீங்களா அப்படின்னு ஆட்கள் கேட்கிறப்ப அவர் சொன்னார், இவருக்கே பதவசத்து போய் மறுபடி கண்ணை மூடிட்டு இந்த ஜெபத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்வதும் எல்லாம் உள்ளவங்க. உன் வலப்பக்கத்தில் 1000 விழுந்தால் முன்னாடி நின்ன யானை சைடில் வந்து உரசிக்கிட்டு எப்படி இருக்கு, இடது பக்கத்தில் 10,000, இந்த சைடில் பார்த்தா இன்னொரு யானை, 2 யானையும் இந்த ஆட்டோ உரசிக்கிட்டு இருக்குது.
இவங்க உள்ள உயிர் பிடிச்சி உட்காந்துருக்காங்க. ஆனால் அந்த ஜபத்தை மட்டும் அவர் விடலை. இந்த ப்ரேயரை சொல்லி முடியல சத்தமா. ஏன்னா உள்ள என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இந்த ஜபத்தை நான் சொல்லுவேன்னு சொல்லி அந்த ஜபத்தை சொல்லும் பொழுது கொஞ்ச நேரம் வாசிக்கிற யானை அதனுடைய போக்கிலே போக ஆட்டோவில் இருக்கிற யாருக்கும் எந்த டேமேஜ் ஆகல. ஆண்டவர் ஆட்டோவையும் காப்பாற்றினார், உள்ள இருந்த ஆட்களையும் தகுதிகளமாக காப்பாற்றிருக்கிறார். அப்ப ஆட்டோ டிரைவர் சொன்னார், வலது பக்கத்திலேயும் ஆபத்து, இடது பக்கத்திலேயும் ஆபத்து, ஆனால் எங்களை காப்பாற்றினது யாரு அப்படின்னா அந்த ஜபத்தை நாங்கள் சொல்றப்ப ஆண்டவர் எங்களுக்கு கூட இருந்தாருங்கிறத நான் உணர்ந்த தருணம் அது அப்படின்னா. மாணவர்களே, நமக்கு எவ்வளவு ஆபத்து வந்தாலும் நம்ம கலங்க தேவையில்லை. நம்ம கூட யார் இருக்கிறாங்கன்னா கர்த்தராகி ஆண்டவர் இருக்கின்றார். பேசுவா எழுந்து நின்று மீண்டுமாக ஒரு பாடலை பாடி ஆண்டவரை போற்றிக்கு மனிதன் எழுந்து நிற்போம். அல்லேலூயா. நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, மரியே வாழ்க. தனிமை பாதையில் தகப்பனே உன் தொழில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. பாதையில் தகப்பனே உன் தொழில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமை பாதையில் தகப்பனே உன் தொழில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு எங்கே, எத்தனை பாசம் எங்கே, எத்தனை அன்பு எங்கே, எத்தனை பாசம் எங்கே, என்னை கருவேனா, என்னை கருவேனா, என்னை கருவேனா, என்னை கருவேனா. தனிமை பாதையில் தகப்பனே உன் தொழில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம் மாவோடு அணைத்துக் கொண்டீரே, சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம் மாவோடு அணைத்துக் கொண்டீரே. கண்ணீர் கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. என் கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. எத்தனை அன்பு எங்கே, எத்தனை பாசம் எங்கே, எத்தனை அன்பு எங்கே, எத்தனை பாசம் எங்கே, இவர்கள் என்ன கருவேனா,
பாதையும் தகப்பனையும் தொழில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில சில நேரம் மனம் உடைந்து போய்விடுகின்றோம், சோர்ந்து போய்விடுகின்றோம். எங்களுக்கு ஆதரவு சொல்ல யாருமே இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட்டு அங்கராய்க்கின்ற வேலையில அந்த மகனே மகளே என்று எங்களை பெயர் சொல்லி அழைக்கக்கூடிய தகப்பனை அந்த உங்க சன்னிதானத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து செலுக்கிறோம். உடைக்கப்பட்ட நேரங்களில் அடைக்கலம் எனக்கு தந்தீரே, உடைக்கப்பட்ட நேரங்களில் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. நாங்கள் தடுமாறும் பொழுது அந்த தடுமாற்றத்தில் எங்களை நீ தூக்கி எழுப்பக்கூடிய தலைமை, அதற்காக நன்றி சொல்கிறோம் அப்பா. தடுமாறும் வேலையெல்லாம் சுமந்து சென்றீரே, நான் தடுமாறும் வேலையெல்லாம் தடுப்போட சுமந்து சென்றீரே. நான் எத்தனை அன்பு எங்கே, எத்தனை பாசம் எங்கே, எத்தனை அன்பு எங்கே, எத்தனை பாசம் எங்கே, என்ன தருவேனா, என்னை தருவேனா, என்ன தருவேனா, என்னை தருவேனா. தன்மையின் பாதையும் தகப்பணி ஒன்றோடும் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தன்மையின் பாதையும் தகப்பணி ஒன்றோடும் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. அல்லேலூயா. நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. மரியே வாழ்க. அனைவரும் அமருவோம். அன்புக்குரியவர்களை, இப்பொழுது குணமளிக்கக்கூடிய வழிபாட்டிற்குள் நாம் கடந்து செல்கின்றோம். ஆண்டவர் அபரிவிதமான ஆசீர்வாதத்தால் நம்மை நிரப்ப காத்துக் கொண்டிருக்கின்றார். எல்லா நலன்களையும் கொடுக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். அன்புக்குரியவர்களை, இப்பொழுது குணப்படுத்தக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இருக்கின்றோம். உங்களிலே இந்த நான் சொன்னது போல குழந்தை பாக்கியத்துக்காக வந்திருக்கிறவங்க அவங்க அப்படியே முன்னாடி வந்து முட்டி போடுங்க. குழந்தை பாக்கியத்துக்காக யார் வந்திருக்கீங்களோ சைடு குழந்தை பாக்கியத்துக்காக கணவன் வந்திருந்தாலும் கணவன் வரலாம். ஒவ்வொருவர்கள் மட்டும்தான் அவங்களுக்காக அவங்க பெற்றோர் இருக்காரு. நீங்க உங்க இடத்துல இருந்து ஜெபிக்கலாம். அன்புக்குரியவர்களே, இந்த குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபிக்க வந்திருக்கிற இவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க இவர்களுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். அதே போல அரசு தேர்வுகளை சந்தித்து முடிக்கப் போகின்ற
மாணவ மாணவிகள் அவங்க அப்படியே நடிவாங்க. இந்த பொருட்களை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. வாங்கம்மா ஏற்றி வாங்க. தூக்கி விடுங்க, தூக்கி விடுங்க. இந்த பொருளுக்கு தனியாக வச்சுக்கோங்க. அந்த அரசு தேர்வை சந்திக்கிற பிள்ளைகள் வேறு யாராவது இருந்தால் நீங்கள் வரலாம். வந்து முழங்கால் போடுங்க. ஆண்டவர் உங்களை அபரிவிதமான ஆசீர்வாதத்தால் நிரப்ப காத்துக் கொண்டிருக்கின்றார். உங்களை முழுமையாக அர்ப்பணியுங்கள். ஆண்டவர் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்புவார். எல்லா கட்டுகளிலிருந்தும் ஆண்டவர் விடுதலை கொடுக்க வல்லவர். வேறு யாரும் இல்லையா? படிக்கின்ற பிள்ளைகள், அரசு தேர்வை சந்திக்கிறவங்க இருந்தால் அவங்க கடைசி நேரத்தில் வரக்கூடாது, முன்கூட்டியே வந்துடுங்க. குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபிக்கிறவங்க வேறு யாராவது, அதாவது அந்த தம்பதியர்கள் தான் வரணும். அவங்களுக்கு பதிலாக பெற்றோர் யாரும் வரக்கூடாது, அவர்கள் மட்டும்தான் வர வேண்டும். அன்புகிறவர்களே, இப்பொழுது இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக இவர்களுக்காக விசேஷ ஜெபத்தை நாம் எடுக்கப் போகின்றோம். நீங்கள் இங்கே முட்டி போட்டிருக்கிற நீங்கள் கண்களை மூடி இயேசுவே எனக்குள் வாரும் அந்த வார்த்தை மட்டும் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இப்பொழுது நான் உங்கள் தலையிலே இந்த ஆசீர்வாத சிலுவையை வைத்து நான் ஜெபிப்பேன். இந்த ஜெபிக்கும் பொழுது உங்களை சிலர் மயங்கி கீழே விடுவீங்க. இந்த சிலுவையின் அற்புதம் என்ன அப்படின்னா, ஒரு கணவன் மனைவி குழந்தைன்னு சொல்லி ஜெபிக்க வந்தாங்க. அவங்களுக்கு தலையில் அந்த சிலுவையை வச்சு ஜெபிக்கிறப்ப அந்த அம்மாக்குள்ள இருந்து ஒரு ஆவி, நான் லூசிஃபர் வந்திருக்கிறேன், என்ன நீ ஓற்றியா? அந்த சிலுவையை ஓங்கி அடிக்கிறப்ப அந்த சிலுவை எஞ்சி என் கையில் பட்டு ரத்தம் என் அங்கியிலே சொட்டி கொண்டிருக்கின்றது. கொஞ்ச நேரத்தில் அந்த அம்மா கீழே மயங்கி கீழே விழுகிறாங்க, சுத்தாவி வெளியேறுது. எனக்கு கோயம்புத்தூரில் குழந்தைசு கோவிலில் ஒரு ஜெபத்துக்கு போயிருக்கிறேன். ப்ரேயர் முடித்துட்டு அன்றைக்கி நைட்டு நான் படுக்கும் பொழுது, அங்கேயே நான் ரெஸ்ட் எடுக்கும் பொழுது, ஒரு 11:45 எனக்கு ஒரு ஃபோன் வருது. நைட்டு ஃபோன் வந்தால் நம்பர் வருமா வராது, நம்பரே இல்லாமல் ஃபோன் ரிங் ஆகுது. எடுத்து காதில் வச்சு அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த அம்மாக்குள்ளேருந்து பேசின அதே ஆவி, என்ன நீ ஓட்டிட்டில, இன்னைக்கு உன்னை நைட்டுக்குள்ளே என்ன பண்ணுறப்ப ஒரு பிசாசு ஃபோனில் மிரட்டுதுங்க. பேசலாம். ஏன்னா நம்பர் தெரிஞ்சு அடிக்கடி கான்டாக்ட் பண்ணுவோம்னா அதுக்கு ஒரு அந்த பயம் கொடுக்கும். அதனால நம்பரே நம்ம ஃபோன் ரிங் ஆகும். அப்போ இரவுக்குள்ள உன்னை என்ன பண்ணுறப்பா அப்படி. அப்போ நான் பைபிள் இந்த சிலுவை எடுத்து வைத்து கொண்டு ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப இந்த 11:45 அந்த ரூம் அமைப்பு அப்படின்னு மாற்றுது இந்த பிசாசு. அப்போ அந்த நேரத்தில் அந்த ஆக்ரோஷமாக அதை நோக்கி வருகிறது. அப்போ குழந்தையேசு கோவில் நான் இருந்த இடம். அப்போ குழந்தையேசு சுருவத்தை போல சிரிச்ச முகத்தோடு அப்படி இருந்த திரும்பும் பொழுது வந்த உருவம் சுக்குநூறாக உடைக்கப்பட்டது, மாயமாக மறைக்கப்படுகிறது. பேசலாம். எனக்கு ஒரு 2 மணி வரைக்கும் தூக்கம் இல்லாமல் நான் புரண்டுபடுத்துகிறப்ப 2 மணிக்கு மேலே ஒரு உறக்கத்தை ஆண்டவர் கொடுக்குறப்ப அதில் ஒரு கனவை ஆண்டவர் கொண்டு வருகின்றார். ஒரு மிகப்பெரிய ஆலயத்தை காமிக்கிறார். அந்த பலிபீடத்தில் நான் நின்று கொண்டிருக்கும் பொழுது அந்த சிலுவையில் இருக்கிற ஆண்டவர் ஒரு குரல் மட்டும் கேட்கின்றது. என் சிலுவையை என் ஜனங்களுக்காக ஜெபிக்க பயன்படுத்துகிறப்ப என் திருப்பலி இரத்தத்தை எடுத்து துவைத்து என் ஜனங்களுக்காக ஜெபிக்க பயன்படுத்துகிறார். அதனால் தனிப்பட்ட நேரத்தில் நான் திருப்பலி நிறைவேற்றுவேன். நான் பூச வச்சுக்கிட்டு போது, தனியாக பூச வைக்கும் பொழுது அந்த ரத்தம் எடுத்து இதில் துவைக்கப்பட்டு இந்த இரத்த அபிஷேக சிலுவை தான் உங்கள் தலையிலே இப்பொழுது நான் வைத்து ஜெபிக்கப் போகின்றேன். ஆகவே இது வைக்கிறப்பையே உங்களுக்குள்ளே ஒரு மாற்றுதலை ஆண்டவர் தெளிவாக கொடுப்பார். ஆகவே இதை தலையில் சிலுவை வைக்கிறப்ப இயேசுவை எனக்குள் வாரும், இயேசுவை எனக்குள் வாரும், அந்த வார்த்தை மட்டும் நீங்கள் கண்களை மூடி சொல்லிக் கொண்டே இருக்க அற்புதத்தை ஆண்டவர் செய்வார்.
தூய ஆவியே ஆவியே தூய ஆவியே அக்கினியே இறங்கி வரும் ஆட்கொள்ளும் ஆவியே தூய ஆவியே. கண்களை மூடி உங்களை முழுமையாக ஒப்பு கொடுங்க. தேவனுடைய கிருபை நமக்குள்ளே இறங்க வேண்டும். எல்லா கட்டுகளையும் முறியடிக்க வேண்டும். உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஒப்பு கொடுங்க. சிலுவையை வைத்து ஜெபிக்கின்ற ஒவ்வொருவர் மத்தியிலும் உங்களுடைய கிருபை வல்லமை இறங்க ஒவ்வொரு ஜெபிக்கிறோம். அப்பா, திருமண தடைகள் மற்றும் குடும்பத்திலே குழந்தை மாற்றத்திற்காக ஜெபிக்கின்றவர்கள் எல்லா கட்டுகளையும் முறியடிக்கின்றவர்கள் வல்லமை கிருபை இந்த நாளிலே இறங்க ஒவ்வொரு ஜெபிக்கிறோம். இதோ எல்லா தடைகளையும் நீக்கி போய்கிறோம். கிருபை வல்லமை இயேசு ரத்தம் அபிஷேகம் ரத்தம் இந்த நாளிலும் இந்த செவதலிக்குள் இருக்கிற எல்லா கட்டுகளுக்கும் விடுதலை கொடுப்பதாக ஆட்கொள்ளும்
அத்தொழிகாரம் ஆவியவாரம் அத்தொழிகாரம் அத்தளிதாரம் ஆவியவாரம் ஆவியவாரம் அத்தொழிகாரம் அத்தளிதாரம் மலையே மலையே தாவே தாவே ஜாவே ராஜாவே அருமையா அருமையா நம்மையே வல்லமையே அருமையா அருமையா ஆவியவாரம் ஆவியவாரம் அத்தொழிகாரம் அத்தளிதாரம் அபியே 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 அக்கினியே கிணியே அக்கிவாரும் திருகிவாரம் அக்குள்ளும் ஆட்கொள்ளும் அபியே ஆவியே அபியே ஆவியே அபியே ஆவியே அபியே ஆவியே அக்கினியே கிணியே அக்கிவாரும் திருகிவாரம் அக்குள்ளும் ஆட்கொள்ளும் அபியவாரும் ஆவியவாரம் அத்தொழிகாரும் அத்தளிதாரம் அபியவாரும் ஆவியவாரம் அத்தொழிகாரும் அத்தளிதாரம் அபியே ஆவியே அபியே ஆவியே அபியே ஆவியே அபியே மலையே மலையே தாவே தாவே ஜாவே ராஜாவே அருமையா அருமையா நம்மையே வல்லமையே அருமையா அருமையா அபியவாரும் ஆவியவாரம் அத்தொழிகாரும் அத்தளிதாரம் முன்னாடி வாங்க, முன்னாடி. ஆவியே தூய ஆவியே ஆவியே தூய ஆவியே அக்கினியே கிணியே அக்கிவாரும் திருகிவாரம் அக்குள்ளும் ஆட்கொள்ளும் அபியவாரும் ஆவியவாரம் அத்தொழிகாரும் அத்தளிதாரம் அபியவாரும் அபியே 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 அக்கினியே கிணியே அக்கிவாரும் திருகிவாரம் அக்குள்ளும் ஆட்கொள்ளும் அபியவாரும் ஆவியவாரம் அத்தொழிகாரும் அத்தளிதாரம் ஆண்டவரை கிருபை வல்லமை இறங்கட்டும். எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுக்கின்ற ஆசீர்வாதம் கடந்து வரட்டும். ஞானத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கின்ற ஒரு வல்லமையின் கிருபை இறங்கட்டும். கிணியே திருகிவாரம் அக்குள்ளும் ஆட்கொள்ளும் அபியே ஆவியே அபியே ஆவியே அபியே ஆவியே அபியே அக்கினியே அக்கினியே திருகிவாரம் திருகிவாரம் ஆட்கொள்ளும் ஆட்கொள்ளும் ஆவியவாரம் ஆவியவாரம் அத்தளிதாரம் அத்தளிதாரம் ஆவியவாரம் ஆவியவாரம் அத்தளிதாரம் அத்தளிதாரம் அக்கினியே அக்கினியே திருகிவாரம் திருகிவாரம் ஆட்கொள்ளும் ஆட்கொள்ளும் ஆவியே 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 Praise the Lord. Hallelujah. நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, மரியே வாழ்க, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. ஹல்லேலூயா. ஆவே மரியா. உங்கள் இடத்துக்கு நீங்க போய் உட்காருங்க. Praise the Lord. Hallelujah. நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, மரியே வாழ்க, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. அன்புக்குரியவர்களே, இப்பொழுது ஆண்டவர் நம்மை எல்லா நலங்களால் நிரப்பிக் கொண்டிருக்கின்ற ஆசீர்வாதத்திற்குள் நாம் கடந்து வந்து கொண்டிருக்கின்றோம். எல்லா கட்டுகளிலிருந்தும் ஆண்டவர் விடுதலை கொடுக்கிற ஒரு அருமையான தருணம். ஆகவே இப்பொழுது பாடலின் வழியாக ஆண்டவரை நாம் போற்றி துதித்து இப்பொழுது நம்ம இந்த குணமளிக்கக்கூடிய வழிபாட்டில் அபிஷேகம் இறங்கும்படியாக நம்ம ஜெபிக்க போகின்றோம். இந்த அபிஷேகம் இப்போ நமக்கு ஆண்டவர் கொடுக்க போறாரு. இந்த அபிஷேகத்தில் நம்ம நிறையணும் அப்படின்னா வேடிக்கை பார்க்காதீங்க, கண்களை மூடிக்கொண்டு நீங்கள் பாடலை கேட்டு கரங்களை தட்டி ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். இப்போ அபிஷேகத்திற்காக நம்ம ஜெபிக்க போறோம். அந்த பாடலின் வழியாக ஆகவே
அந்த அக்கினி அபிஷேகம் எல்லாருக்குள்ளேயும் ஆண்டவர் இறக்க போகிறார். Praise the Lord. Hallelujah. ஆகவே இப்ப எல்லோருமாக எழுந்து நின்று நம்மை ஒப்புக் கொடுக்கும். Praise the Lord. அப்படி விடுங்க தூக்க வேண்டாம். உங்களை யாரும் எடுப்பாதீங்க, அவங்களே எந்திரிப்பாங்க. இப்பொழுது அபிஷேகத்திற்காக நாம் இப்பொழுது ஜெபிக்க போகின்றோம். ஆவியின் அபிஷேகம் நமக்குள்ளே கடந்து வர வேண்டும். அபிஷேகத்தால் நம்மை ஆண்டவர் நிரப்ப வேண்டும். எல்லோருமாக இப்பொழுது எழுந்து நின்று ஒரு பாடலின் மொழியாக ஆண்டவரை போற்றி துதிக்கப் போகின்றோம். உங்களை முழுமையாக ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நம்மை எல்லா நலன்களாலும் நிரப்பப் போகிறார். உங்களை அர்ப்பணியுங்கள். டச் மீ அப்பா, டச் மீ. உச்சி முதல் பாதம் வரை டச் மீ. உயிருக்குள்ள டச் மீ. சில நேரம் சிந்திக்கிறாங்கப்பா, அந்த சிந்தனையில கையை வைக்கிறப்பா. டச் மீ அப்பா, டச் மீ. அந்த பவுல தொட்ட கையால டச் மீ. அக்கினியால் நாம கொஞ்சம் தொடுங்க. ஒரு 5 நிமிஷம் கையை வச்சிடுங்க. டச் மீ அப்பா, டச் மீ. பல பாஷைகளை பேசணும். டச் மீ. தண்ணீரை தொட்டீரை லேசா, அது சூப்பரான ரசமாச்சி டேஸ்டா. டச் மீ அப்பா, டச் மீ. அந்த தண்ணீரை போல என்ன டச் மீ. நம்ம ஒன்று கொடுப்போமா? Touch me,
Daddy touch me. உச்சி முதல் பாதம் வரை touch me. உயிருக்குள்ள touch me. ஐயா உயிருக்குள்ள touch me. Appa touch me, Daddy touch me, Appa touch me, Daddy touch me. உச்சி முதல் பாதம் வரை touch me, உச்சி முதல் பாதம் வரை touch me. உயிருக்குள்ள touch me, ஐயா உயிருக்குள்ள touch me. Touch me, Appa touch me, Daddy touch me. தொடுங்க. இந்த நேரம் இந்த நிமிஷம் தொடுங்க. இந்த நேரம் இந்த நிமிஷம் தொடுங்க. அந்த சிந்தனையில் கைய வைக்கணப்பா, சில நேரம் சிந்திக்கின்றேன்ப்பா, அந்த சிந்தனையில் கைய வைக்கணப்பா. அப்பா லட்சுமி கையாலே லட்சுமி, அப்பா லட்சுமி கையாலே லட்சுமி. தொடுங்க. இந்த நேரம் இந்த நிமிஷம் தொடுங்க. இந்த நேரம் இந்த நிமிஷம் தொடுங்க. ஒவ்வொருவரை கொடுத்த ஆண்டவர் இவர்களுக்குள்ள இருக்கிற எல்லா பெண்களும் இயேசு கடவுளை நாமத்தில் இன்று வெளியேறட்டும். கொடுத்து செவிக்கிறோம். ஒரு 5 நிமிஷம் கைய வச்சு எடுங்க. ஒரு 5 நிமிஷம் கைய வச்சு எடுங்க. லட்சுமி அப்பா லட்சுமி, டாடி லட்சுமி. தொடுங்க. இந்த நேரம் இந்த நிமிஷம் தொடுங்க. இந்த நேரம் இந்த நிமிஷம் தொடுங்க. அப்பா ஒவ்வொருவரை கொடியின் ஆவியின் வல்லமை இந்த நாளிலே கடந்து வரட்டும். அப்பா அபிஷேகத்தின் வல்லமை அவர்களை
எங்க இருக்கீங்க? முன்னாடி வாங்க. ரோஷினி, ஆண்டவர் உங்களை பெயர் சொல்லி அழைக்கின்றவர். ரோஷினி, முன்னாடி வந்து முட்டி போடுங்க. ஆண்டவர் உங்களை பெயர் சொல்லி அழைக்கின்ற தேவன், கட்டுகளில் இருந்து விடுதலை கொடுக்கிற தேவன், சகல வல்லமையின் அபிஷேகத்தின் ஆற்றலை இந்த நாளில் உங்களுக்கு கொடுத்தவர்களை வெளிப்படுத்துகின்றனர். எல்லா காரியங்களையும் அபிஷேகத்தால் நிரப்புகின்றனர். அப்படியே முழங்கால் படிட்டு உங்க வலது கையை அப்படின்னு தலையில வைங்க. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயமே அல்லவோ, இக்காலம் துணையவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. தனிமையான எனக்கு சகாய நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு உங்க பலம் நீரே அல்லவோ. ஆண்டவரே, அண்ணாவுடைய ஜெபத்தை கேட்டு தகப்பனே, குடும்பத்துல யாருமே ஆறுதல் சொல்ல அவளுக்கு இல்லை. எல்லாரும் வாசனைப்படுத்திட்டாங்க. ஒரு குழந்தை கூட உன்னால பெற்றெடுக்கிறதுக்கு லாய்க்கு இல்லையே. அந்த அம்மாவுடைய மனசு என்ன கஷ்டப்படுத்தணும். மனசு கஷ்டத்துல கசந்து போய் வாழ்க்கையே கசந்து போய்விட்டது. இந்த நாளிலே கடன் பிரச்சனை, இன்னைக்கு குடும்பத்துல திருமணமாகி குழந்தை இல்லைங்கிற பிரச்சனை, இன்னும் திருமணமே ஆகவில்லைங்கிற பிரச்சனை, படிச்சிருக்கிறாரு ஆனா இன்னும் வேலை கிடைக்கல, எத்தனை இடத்துல இன்டர்வியூ அட்டன் பண்ணி எனக்கு எதுவும் கிடைக்கலன்னு சொல்லி அப்படிப்பட்ட பிரச்சனை. இன்னைக்கு படித்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் படிக்கிறதெல்லாம் மறந்து போகவேங்கிற பிரச்சனை. இப்படி பலவிதமான பிரச்சனைகளோடு உங்க முன்னாடி கண்ணீரோட செபிக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. அப்பா, இங்கே கூடியிருக்கிற ஒவ்வொருவரும் அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அப்பா, இந்த ஞாயிற்றுக்கிழமை இவங்க நினைச்சிருந்த வெளியில பல காரியங்களை நினைத்து அவர்கள் போயிருக்கலாம், சந்தோஷமாக இருந்திருக்கலாம். ஆனால் அதெல்லாம் விடுத்து இன்னைக்கு நான் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும், இன்னைக்கு அவர் தருகின்ற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி நம்பிக்கையோட உங்க முன்னாடி வந்து இந்த நாள் முழுக்க இந்த நேரங்களை இந்த நாளையே உங்களுக்காக கொடுத்திருக்கிற உங்க பிள்ளைங்க உங்க முன்னாடி கண்ணீரோடு நிற்கிறாங்கப்பா. ஆண்டவரே, அவர்கள் தலையிலும் இந்த வைத்திருக்கின்ற கரம் அவர்கள் கரம் ஆண்டவரை உங்க கரமாக மாற்றும். அந்த ஆசீர்வாதம் அவர்கள் உடலுக்குள்ளே சேரட்டு. உடலுக்குள் இருக்கிற எல்லா கட்டுகளும் ஒப்புக்கொண்டுகிற ஆண்டவரை வாங்கி வல்லமை இறங்கட்டும். எந்தெந்த வீடுகளிலே செய்வன கட்டுகளினால் பாதிக்கப்பட்டு வீட்டிலே தூக்கம் இல்லை, வீட்டிலே நிம்மதி இல்லை, வீட்டுக்குள்ள அடிக்கடி பிரச்சனைகள், இந்த பிரச்சனையை நிமித்தம் என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை என்று சொல்லி வருத்தத்தோட ஜெபிக்கிற பிள்ளைகளை இந்த நாளிலே தூக்குமாண்டவரை எல்லா கட்டுகளையும் முழுமையாக நீக்குமாண்டவரை அப்பா, எதுவிலே உறக்கம் இல்லாமல் நிம்மதியை இழந்து தவித்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகள்
வைத்திருக்கிறார்களோ அத்தனை பேரையும் உடல் உழைப்பை கொடுக்கின்ற அத்தனை பிள்ளைகளை உங்களுடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. இந்த ஜெபம் சிறப்பாக நடைபெறுவதற்கு யாரெல்லாம் அயராது நாற்பதாக உழைத்திருக்கிறார்களோ அத்தனை பேரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த பங்கை சேர்ந்த அனைத்து குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். வெளி பங்குகளில் இருந்து வந்திருக்கின்ற எல்லா குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களுடைய ஆவியின் கிருபை, அபிஷேகத்தின் கிருபை, அந்த கால சக்திகளை நொறுக்குகின்ற கிருபை இந்த நாளிலே இறங்கி வந்து ஒவ்வொருவரை ஆட்கொள்ளுங்கள். அன்னையே எங்களுக்காக பணிந்து பேசி எங்கள் ஜெபம் ஜெகம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். இனி மறைந்து முடிவு பெறுக புதிய நியம முறைகள் வருக உலக நாளை மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறும் பிதாக்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை காத்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி ஆனவர் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். இறைவன் மீட்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம் திருப்பாடலை நினைவுகளுக்கு விட்டுச் சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைமுறை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை நினைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம்.